ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா ஹைஃபீல்ட் ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டாக இருந்த அமீபியான் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து அமினோ ஆசிட்ஸும் பெப்டிட்ஸும் அண்ட் ப்ரோட்டீன் ஹைட்ரோசைட்ஸும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து அமினோ ஆசிட் வந்து 36.04% இருக்குது அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ மீதி இந்த பெப்டிட்ஸ் ஹைட்ரோசைட்ஸ் இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற வந்து குறிப்பிடலை. ஸோ இந்த அமினோ ஆசிட் வந்து பொதுவாகவே நம்ம இசபியான் பயோஸ்டிமுலண்ட் பார்த்த மாதிரி தான். இந்த இசபியான் பயோஸ்டிமுலண்ட் வந்து எந்த மாதிரியான செயல்பாடுகள் கொண்டதோ அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அதாவது இது வந்து பிரத்யேகமாக எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ வறட்சினாலேயோ இல்லைனா ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய அழுத்தத்தினாலேயோ பயிரோட வளர்ச்சி தாமதப்பட்டிருந்தா, அதாவது பூ பூக்கிறது, பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறது, இந்த மாதிரியான ஒவ்வொரு நிலை வளர்ச்சியுமே தாமதப்படும் பட்சத்தில் அதுக்காக நம்ம வந்து இதை பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். அதாவது அதை வந்து சீராக கொண்டு வரதுக்காக, உரிய நேரத்தில் பூ பூக்கிறதுக்கு, உரிய நேரத்தில் பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து பிரத்யேகமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பயோஸ்டிமுலண்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதுவும் குறிப்பாக வறட்சி அண்ட் போதுமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் இருக்கும்போது பயிரோட வளர்ச்சியை தாமதப்படுறது, அதாவது நியூட்ரியன் ஸ்ட்ரெஸ். அதாவது இந்த நியூட்ரியன் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம இந்த பயோஸ்டிமுலண்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுல மட்டும் சரியாகாது. நம்ம போதுமான உரமிட்டு, இயற்கை உரம் ஏதாவது அடி உரமாக உரமிட்டுறோம் அப்படின்னா அதற்கு பிறகு அதை உடனே பயிர் உட்கொள்கிறதுக்கு, அதாவது பயிர் வந்து எடுத்து வளர்கிறதுக்கு நம்ம இந்த பயோஸ்டிமுலண்ட் பயன்படுத்தலாம். ஸோ நேரடியாக வெறும் பயோஸ்டிமுலண்ட்டும் பயன்படுத்துறது ஊட்டச்சத்து குறைபாடு வந்து சரி செய்யாது. அண்ட் இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து மற்ற பயோஸ்டிமுலண்ட் மாதிரி இல்லாமல் இதை உருவாக்குனது வந்து பயிரில் சுலபமாக அதிக அளவு உறிஞ்செடுக்கப்பட்டு பயிரில் அதிகமான வளர்ச்சியை தோற்றுவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி வந்திருக்காங்க. அதை நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு நம்ம எதுக்காக ஸ்ப்ரே பண்ணமோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் வந்து கூடுதலாக இருக்கும் மற்ற பயோஸ்டிமுலண்ட்டை கம்பேர் பண்ணுற காட்டிலும். அதாவது மற்ற பயோஸ்டிமுலண்ட் வேலை செய்யக்கூடிய வேகத்தை விட இது வந்து கூடுதலான வேகத்தில் செயல்படக்கூடியது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இதை நம்ம பயன்படுத்த மூலமா பயிரில் தாவரநிலை வளர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து அதீத கொப்புகள் தோற்றுவிக்க செய்யும். இதுவே நம்ம குறிப்பிட்டது போல் இந்த பூ பூக்கிறது தாமதப்பட்டுற பயிராகவோ இல்லைனா போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காம பயிரோட வளர்ச்சி நின்று காணப்படக்கூடிய பயிராகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த பயிரோட வளர்ச்சி வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். அண்ட் இதை பயன்படுத்த மூலமா பயிரோட மகசூலை வந்து நம்மளால் ரெட்டிப்பாக்க முடியும். எதனால் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் பயன்படுத்தும் போது அதிகமான கொப்புகளை தோற்றுவிக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஸோ எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் நார்மலாக வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வளரக்கூடிய கொப்புகளை காட்டிலும் நம்ம அந்த நிலையில் பயன்படுத்தும் போது கொப்புகள் தோற்றுவிக்கிறது இரட்டிப்பாக இருக்கும். ஸோ கொப்புகள் இரட்டிப்பாக வளர்கிறதுனால பூக்கள் பூக்கிறதும் அதிகமாக இருக்கும். அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய காய்களாக இருந்துச்சுனாலும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதன் மூலயமா மகசூல் வந்து அதிகரிக்குது. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த பூக்கள் அதிகமாகனாலோ இல்லைனா காய்கள் அதிகமாகனாலோ அதுக்கு வந்து நம்ம போதுமான உரமிடணும். ஸோ போதுமான உரமிடாமல் நம்ம வந்து இந்த பயோஸ்டிமுலண்ட் பயன்படுத்துகிறது வந்து பயிருக்கு நியூட்ரியன் ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஏற்படுத்தும். போதுமான நியூட்ரியன் கிடைக்காம ஊட்டச்சத்து குறைபாடு தான் ஏற்படுத்தும். ஸோ பயிரோட வளர்ச்சி சீராக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான போதுமான உரத்தை உரமிட்டதுக்கு பிறகு தான் நம்ம இந்த மாதிரி பயோஸ்டிமுலண்ட் பயன்படுத்தணும். ஸோ அப்படி பயன்படுத்தினோன்னா தான் பயிரோட வளர்ச்சி வந்து போதுமான ஊட்டச்சத்தை மண்ணிலேருந்து எடுத்துக்கொண்டு வளரும். அண்ட் நம்ம குறிப்பிட்டிருந்தக்கூடிய வறட்சினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்துக்கோ இல்லைனா போதுமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம நியூட்ரியன் ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய அழுத்தத்துக்கோ பயிர் வந்து வளர்ச்சி தடைப்பட்டிருந்ததுன்னா அது வந்து சுலபமாக சரி செய்யலாம். அண்ட் இது இல்லாமல் மற்ற சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களான அதீத வெப்பம் அண்ட் காற்றினால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, இதுவே நம்ம எந்த ஒரு பயிரினை இடைமாற்றம் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஷாக், இல்லைனா எந்த ஒரு பயிரையும் நம்ம கவாத்து செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரன்னிங் ஷாக், இந்த மாதிரியான ஒவ்வொரு அதிர்ச்சியில் இருந்தும் நம்மளால் பயிரை சுலபமாக அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு போக முடியும். அண்ட் இதோட டோசேன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 6 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து நம்ம மற்ற இந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்கள் கூடயோ இல்லைனா நுண்ணு சத்துமங்கள் கூடயோ இல்லைனா பிளாங்க்னோத்ரில்டர்ஸ் கூடயோ இல்லைனா இந்த மூலக்கூறுகள் இல்லாத உயிரிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதாவது ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட் போன்ற உயிரிகள் கூட. நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் பிகார்ட் அப்படிங்கிற ஆன்லைன் ஸ்டோரில் வந்து 100 ml 210 ரூபா அப்படிங்கிற விலையிலையும், 1/4 லிட்டரு 295 ரூபா அப்படிங்கிற விலையிலையும், 1/2 லிட்டரு 475 ரூபா அப்படிங்கிற விலையிலையும், 1 லிட்டரு 910 ரூபாங்கிற விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பயோஸ்டிமுலண்ட் தெரிஞ்சுருந்துச்சின்னா அந்த பயோஸ்டிமுலண்டோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.